வணக்கம் மக்களே, வெல்கம் டு V2R மீடியா. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில பிக் பாஸ்க்கு அப்புறம் மக்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து ஈகரா பார்க்குற ஒரு ஷோன்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்லலாம். குக் வித் கோமாளி சீசன் 6 கிராண்ட் லான்ச். குக் வித் கோமாளி ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீசன் முடிஞ்சு நேத்து 6வது சீசன் லான்ச் பண்ணியிருக்காங்க. குக் வித் கோமாளி அப்படின்னாலே நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோமாளிசான புகழ் அண்ட் சிவாங்கி. இவங்க 2 பேர் வச்சுதான் இந்த குக் வித் கோமாளி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அது மூலியமா தான் ஃபேம் ஆச்சுன்னு நான் சொல்லலாம். தங்கச்சி என்னாச்சு? அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம சிவாங்கி லாஸ்ட்டுக்கு முந்தானி சீசன்ல குக்கா மாதிரி அவங்க அப்படியே போயிட்டாங்க. ஆனா புகழ் மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே உள்ள கோமாளிசா நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி பழைய கோமாளிஸ் யாரெல்லாம் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா புகழ் கூட சரத், அப்புறமேட்டு நம்ம ராமர், சுனிதா, அப்புறமேட்டு கயிறு கடத்தாங்க தொகை, அப்புறமேட்டு நம்ம குரேஷி, இவங்கெல்லாம் ஆல்ரெடி கோமாளிசா இருக்கவங்க வந்திருக்காங்க. புது கோமாளிசா போன சீசன்ல இருந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த வகையில புது கோமாளியா பாத்தீங்கன்னா டாலி, ஜோடி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தெரியும், டாலி வந்திருக்காங்க. அப்புறம் நம்மளோட பூவையார் சூப்பர் சிங்கர்ல அதுலமா நம்ம மாஸ்டர் படத்துல தளபதி இடுப்புல உட்காந்து பாட்டு பாடின வந்திருக்கா அப்படி. அப்புறமேட்டு சர்ஜின் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பண்றதுனால யூடியூப்ல இருந்து வந்திருக்காங்க. உண்மையாலே ஒரு ஒருத்தான சொல்லலாம். ஒரு மாதிரி அவர் பேசுறதே கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஒரு மாதிரி மலையாளம் கலந்த கோயம்புத்தூர் பாஷையில பேசிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. பிளாக்ஸுமே அவர் 2 வீடியோ பார்த்துருக்கேன், நல்லா பண்ணியிருக்காரு. இங்கேயும் நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்புறமேட்டு புதுசா பிக் பாஸ்ல முக்காவாசி இந்த சீசன் 6 WCC சீசன் 6ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் உள்ள போயிட்டு வந்தவங்க உள்ள வந்திருக்காங்கன்னு சொன்னா, குக் வித் கோமாளி வந்துட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் போறவங்களை பார்த்திருக்கேன். பிக் பாஸ் உள்ள போயிட்டு குக் வித் கோமாளி வரவங்க இப்பதான் நான் அந்த சீசன்ல தான் பாக்குறேன். அந்த வகையில நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்திருக்காங்க கோமாளிசா. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 10 கோமாளிஸ் உள்ள இருக்க 10 குக்குகளை இறக்கணும்ல. வழக்கம் போல நம்ம ரக்ஷன் தான் ஆங்கர் பண்றா அப்படி. அதை தவிர்த்து கோமாளிஸ்ல ஆப்போசிட்டா குக்குல பாத்தீங்கன்னா நம்ம புகழுக்கு முதல்ல யார் இருக்கான்னு பாத்துக்கோமா. குக்குல பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜு பிக் பாஸ் சீசன் 5 டைட்டில் வாங்கிட்டு அழகா பணம் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். திருப்பி எதுக்காக வந்திருக்கான்னு தெரியல. மேபி ஒரு ஃபேம் கிடைக்கிறதுக்காகவோ இல்லைன்னா வரப்போற ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காகவோ அவங்க வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ராஜு வந்திருக்கா அப்படி. அப்புறமேட்டு உமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் சொல்றாங்க, நான் தெரியல எனக்கு, அவர் வந்திருக்கா அப்படி. அப்புறமேட்டு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், என்னமா இப்படி பண்றீங்கன்னு அவங்க வந்திருக்காங்க குக்கா. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கஞ்சா கருப்பு அவர் வந்திருக்கா அப்படி. அதுக்கப்புறம் மதுமிதா பிக் பாஸ் சீசன் 3 பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கையை பார்த்துக்கிட்டு வெளியே வந்த நம்ம மதுமிதா ஜாங்கிரி அவங்க வந்திருக்காங்க. ஒரு சில பஞ்சாயத்துல போய் இந்த மாதிரி விஜய் டிவில என்னன்னு தெரியல, சாலேஷன் நினைக்கிறேன், அவங்க உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி இன்னொரு குக்கோத்து வந்திருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியல. அவங்க கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு அவங்களை இன்ட்ரோ பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தெரியல. அப்புறமேட்டு சுந்தரி அக்கா மெரினா பீச்சில் சுந்தரி அக்கா தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் சுந்தரி அக்கால சாப்பிட்டுருக்கேன், சூப்பரா இருக்கும். மீன் குழம்புலாம் அப்படி அடிபொலின்ற மாதிரி இருக்கும், மீன் வறுவல் அப்படி செம்மையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்த குக்லயே ஒரு ஒட்டான ஒரு ட்ரெண்டிங் குக் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி அக்கா. நானுமே அவங்களுக்கு ஃபேன். நீங்க உங்கள எத்தனை பேர் மெரினா பீச் போயிருக்கீங்க, மெரினா பீச் போய் நம்ம சுந்தரி அக்கா கடையில சாப்பிட்டுருக்கீங்கிறது மறக்காம சொல்லுங்க. அப்புறம் சீரியல் ஆக்டர் நம்மளோட சோபனா அப்படிங்கிறத வந்திருக்காங்க, என்ன சீரியல்னு தெரியல. அப்புறம் பிக் பாஸ்க்குள்ள இருந்த நம்ம ரஞ்சித் ஐயாவோட வைஃப் பிரியா ராமன் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி 10 கோமாளிஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகி பிரிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பேரிங் சூப்பரா இருந்ததுன்னு சொல்லணும்னா, எப்பவுமே ஒரு மாதிரி எதனா ஒரு டிஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல, அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல பேரிங்கே பாத்தீங்கன்னா ஜென் கோல்டு அப்புறம் ஜென் போல்டு அப்படின்னு சொல்லி 2 பக்கம் பிரிச்சு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு அதுல நீங்க யாராவது செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா அதுல ஒரு இன்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மூலியமா இன்ட் கொடுத்ததை தாண்டி அப்புறம் வரப்போற குக்கு ஒரு சின்ன ஒரு ஏவி மாதிரி அவங்க மூஞ்ச காட்டாம சுத்தி அவங்க எங்கெல்லாம் காட்ட முடியுமோ அப்படிலாம் காமிச்சு கெஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லி யாரெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம புகழுக்கு ராஜு அவர்கள்லாம் தராயிருக்காரு. நம்ம சரத்துக்கு நான் சொன்ன பாத்தீங்களா, முஸ்லீம் ஒருத்தர் காஷ்மீர்ல இருந்து வந்திருக்காப்புல உமர் அப்படிங்கிறவர். அப்புறம் ரொம்ப ஈகரா எதிர்பார்க்காத ஒரு பேருனா நம்ம ராமரேக்கு
லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க என்னமா இப்படி பண்றீங்க ரெண்டு பேருமே ஒரிஜினல் விசஸ் டூப்ளிகேட்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க. வேற எல்லாமே ஃபன் செம்மையா ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம சுனிதாக்கு வந்து சுனிதாக்கு வந்து மதுமிதா பேரா இருந்தாங்க. ஆமா, சுனிதாக்கு வந்து அவங்க ஒரு மாதிரி ஓபி அடிக்கிற ஒரு கேரக்டர் தான். குக் பண்ற இடத்துல வந்து எந்த லெவலா நம்ம வந்து ஓபி அடிச்சுட்டு ஃபன் பண்ண முடியுமோ அப்படி சுத்திட்டு இருக்கவங்க வந்து மதுமிதா போட்டு வாட்டி ஒரு மாதிரி கடுப்பு இரிட்டேட் ஆன மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து சௌந்தர்யால முதல்ல வந்து அந்த பேரிங்ல வந்தாங்க. முதல்ல அவங்களுக்கு காரானதே பாத்தீங்கன்னா கஞ்சா கருப்பு தான். மதுரை அப்படின்னு ஒரு இன்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் மதுரையில இருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க, யாரா இருப்பாங்க, ஒரு இது ஏபிலாம் மட்டும் ஏபில தெரிஞ்சு போச்சு நம்ம கஞ்சா கருப்பு தான் வராதுன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம சௌந்தர்யில கேக்குறாங்க, என் தெரிஞ்சு மதுரையில இருந்து யாரோ வராங்க போல இருக்கு அப்படின்னாங்க. மதுரையில இருந்து யாரோ வராங்க. இன்னும் அந்த பிக் பாஸ் ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்தும் நம்ம சௌந்தர்யம் வந்து நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாம சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு 10 ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்புறமேட்டு நம்மளோட புது கோமாளியான சர்ஜின் குமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நந்தகுமார் அப்படின்னு சொல்லி ஒரு கோமாளி வந்திருக்கு சார், குக்கு வந்திருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாடல் விவசாயி, நிறைய ஐடில ஒர்க் பண்ணி ஐடி ஒர்க் விட்டுட்டு விவசாயத்துக்காக உள்ள போய் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கதா சொன்னாங்க. அவரு பண்ண டிஷ்ஷுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி இந்த மண் பானையில வந்து ஒரு மண்ணுக்குள்ள கேரட் முளைச்சு வர மாதிரி எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. செம்ம அப்ரிஷியேட் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் டிஷ்ஷே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் இதுல பண்ணுவாங்களா அந்த மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தா. அப்படி அப்புறம் வந்து பூவையாருக்கு வந்து நம்மளோட சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி அதை பிளாக் பண்றான்னு சொன்னாங்க. அவங்க வந்து பேரா இருந்தாங்க. டைகர் கடா தங்கை குறைக்கு வந்து அவங்க அம்மா சென்டிமெண்டா நம்மளோட ஃபேவரட்டான சுந்தரேகா வந்து பேரா இருந்தாங்க. அப்புறமேட்டு குரேஷிக்கு வந்து சொல்லவா வேணும், தலைவனுக்கு மட்டும் எங்க மற்றவருக்குன்னே தெரியல, குரேஷிக்கு மட்டும் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபீமேல் தான் பேராடுறாங்க. அந்த வகையில வந்து சோபனா அவங்க வந்து பேராடுறாங்க. அப்புறம் டாலிக்கு வந்து நம்ம ரஞ்சித் அவங்களோட ஒய்ஃப் ஆன பிரியா ராமன் அவங்க பேராடுறாங்க. இந்த மாதிரி வந்து அமோகமா சூப்பரா நம்மளோட WCC சீசன் 6 ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா என்ன, நம்மளோட தாமு அப்பா வந்து இங்க ஜட்ஜ் பண்ண வரல. அவர் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்குறதுனால வந்து டெல்லிக்கு போயிட்டதா சொல்லி ஒரு ஏவியும் போட்டாங்க. இது மாதிரி சூப்பரா அமோகமா ஆரம்பிச்சிருக்கு. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன் ஓரியன்டா போச்சு. பட் ஆனாலும் நம்மளோட பழைய அந்த WCCயோட வைப் வந்து வரல, மிஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். இப்படியே ஓப்பன் ஆயிருக்காங்க. இதே மாதிரி போன சீசன்லயும் பாத்தீங்கன்னா குக்கு கோமாளி வரப்ப ஒரு சின்ன வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருப்பேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து போட முடியல. நம்ம சேனலோட பெரிய ஒரு நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கிறோம், அதை தொடர்ந்து பண்ண முடியல. இந்த சீசன்ல வந்து குக்கு கோமாளி சீசன் 6 ஆரம்பிச்சு முதல் எபிசோட் பத்தி பேசியிருக்கோம். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது, என்னென்ன ஃபன்லாம் போறாங்க, யாரு எவிக்ட் ஆறாங்க, யார் புதுசா வர்றாங்க அப்படின்லாம் நம்ம ஃபுல் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை புதுசா பாத்துருக்காங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மகளுக்கு அடுத்த எபிசோட நடக்குது. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போமா. கடை பாய், see you.